அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு விண்ணிலிருந்து மண்ணிற்கு வந்தார். அதை கிறிஸ்துமஸாக கொண்டாடுகிறோம். மண்ணிலிருந்து விண்ணுக்கு சென்றார். அதை விண்ணேற்ற பெருவிழாவாகவும் அதனுடைய பலனாக தூய ஆவியின் பெருங்கொடை பொழிவையும் கொண்டாடுகின்றோம். இவர் தந்தையின் வலப்பக்கம் ஆட்சியிலே வீற்றிருப்பவர், ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், விண்ணோர் வணங்கிடும் விமல ராஜன். நாம் மண்ணோர் எல்லோரும் அவர் முன்னால் மண்டியிட்டு அவரை ஆராதித்து வணங்கி பாடுகின்றோம். ராஜாதி ராஜனே, தேவாதி தேவனே, விண்ணோர் வணங்கிடும் விமல ராஜனே, ராஜாதி ராஜனே, தேவாதி தேவனே, விண்ணோர் வணங்கிடும் விமல ராஜனே. பாவத்தை போக்கவே பாரினில் வந்தார், சாபத்தை நீக்கவே மானிடன் ஆனார். பாவத்தை போக்கவே பாரினில் வந்தார், சாபத்தை நீக்கவே மானிடன் ஆனார். ராஜாதி ராஜனே, தேவாதி தேவனே, போற்றி துதித்து பாடிடுவோம். ராஜாதி ராஜனே, தேவாதி தேவனே, போற்றி துதித்து பாடிடுவோம். ராஜாதி ராஜனே, தேவாதி தேவனே, விண்ணோர் வணங்கிடும் விமல ராஜனே. வானக வாழ்வையே வழங்கிட வந்தாய், உலகெல்லாம் உயிர் பெற உம்மையே ஈந்தாய். வானக வாழ்வையே வழங்கிட வந்தாய், உலகெல்லாம் உயிர் பெற உம்மையே ஈந்தாய். ராஜாதி ராஜனே, தேவாதி தேவனே, போற்றி துதித்து பாடிடுவோம். ராஜாதி ராஜனே, தேவாதி தேவனே, போற்றி துதித்து பாடிடுவோம். ராஜாதி ராஜனே, தேவாதி தேவனே, விண்ணோர் வணங்கிடும் விமல ராஜனே.
எம்மையும் ஆளவே வந்தாய். உன்னத உவகையை உள்ளத்தில் தந்தாய். அன்பினால் எம்மையும் ஆளவே வந்தாய். உன்னத உவகையை உள்ளத்தில் தந்தாய். ராஜாதி ராஜனே தேவாதி தேவனே போற்றி துதித்து பாடிடுவோம். ராஜாதி ராஜனே தேவாதி தேவனே போற்றி துதித்து பாடிடுவோம். ராஜாதி ராஜனே தேவாதி தேவனே விண்ணோதனைந்திடும் விமலராஜனே. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் விண்ணகத்தில் தந்தையின் மாட்சியில் வீற்றிருப்பவர் நமக்கு தருகின்ற மாபெரும் கொடை தூய ஆவியானவர். இந்த தூய ஆவியானவரின் 4ஆம் நாள் நவநாளில் இருக்கின்றோம். வரலாற்றை நாம் படிக்கும் பொழுது யூதர்கள் இன்று வரை மறக்க முடியாமல், அதை நினைத்தாலே அவர்கள் உள்ளமெல்லாம் குமுறுகிறது, அழுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள் என்றால் அது ஜெர்மனியினுடைய ஹிட்லர் காலத்தில் நடந்த, ஆங்கிலத்திலே ஹோலோகாஸ்ட், we call it holocaust. ஹோலோகாஸ்ட் என்றால் எரிபலி, burnt offering. யூதர்கள் கடவுளுக்கு தங்களை பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட, எரிக்கப்பட்டதாக நினைக்கின்ற ஒரு சரித்திர நிகழ்வு. நச்சு விஷ காற்று அதை சுவாசிக்க செய்து மில்லியன் கணக்கிலே, மேற்கத்திய நாடுகளிலே லட்சம் கோடி எல்லாம் கிடையாது, சொல்ல மாட்டார்கள், மில்லியன் அப்படின்றால் பல லட்ச யூதர்கள் கொல்லப்பட்டது அந்த நச்சு விஷ காற்றை அனுப்பி, விஷ வாயுவை அனுப்பி. The poisonous gas that killed, that murdered, massacred millions and millions of Jews, which the Jews have not forgotten and forgiven until today. காற்றுக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. புரட்டி போடும், அழித்துவிடும், ஆனால் ஆற்றல் படுத்தும், என்னை வாழ வைக்கும் காற்று. ஆவியானவர் இன்று நம்மிலே நம்மை வாழ வைக்கின்ற காற்றாக இருக்கின்றார் என்று சிந்தித்து கொண்டே இருக்கின்றோம். ஆவியானவர் நம்மில் இருக்கும் பொழுது 2 காரியங்களை செய்கிறார். திருத்தூதர் பணிகள் என்ற புத்தகத்தை 5வது புத்தகமாக புதிய ஏற்பாட்டில் பெற்றிருக்கின்றோம். இதை நான் தூய ஆவியாருடைய நற்செய்தி என்று கூட நான் சொல்வதுண்டு. என்றால் அதனுடைய 28 அதிகாரங்களிலும் பூரித கரைசல் போல, சாச்சுரேஷன் போல அதில் கரைந்து இருப்பது தூய ஆவியார். திருத்தூதர்களை செயல்படுத்துவது ஆவியானவர். எனவே தான் இந்த ஆவியானவருடைய நற்செய்தி என்றே சொல்லலாம். இதை உயிர்த்த ஆண்டவருடைய நற்செய்தி என்றால் உயிர்த்த ஆண்டவர் செயல்படுவது ஆவியால் தான். இந்த ஆவியானவர் என்ன செய்கிறார் என்றால் 2 காரியங்களை செய்கிறார். It does 2 things. One is a positive prompting and inspiring. நம்மை நேர்மறையாக இதை செய் என்று சொல்லுவார். உதாரணமாக திரு அவையின் தொடக்க காலத்திலே திருத்தூதர் பணியின் முதல் பாகம் பேதுருவை மையப்படுத்தியிருக்கிறது. பேதுரு யூத வம்சத்திலே ஊறியவர். அதற்கு சமமாக பவுல் கூட. Paul also has been immersed in Jewish faith and tradition, but he came out. ஆனால் பேதுருவுக்கு நாள் கொஞ்சம் பிடித்தது. அந்த பிடிப்பிலிருந்து, அந்த சின்ன வட்டத்திலிருந்து, கட்டத்திலிருந்து வெளியே வருவதற்கு. அப்படிப்பட்ட பேதுருவை ஆவியானவர் தூண்டுகின்றார்.
தள்ளுகின்றார், உந்துகின்றார், உள்ளே இருந்து பேசுகிறார். நாம் திருத்தூதர் பணிகளிலே 11ஆம் அதிகாரத்திலே படிக்கின்றோம். கொர்நேலியு பேதுரு. கொர்நேலியு புறவினத்தார். புறவினத்தாரால் நான் போக மாட்டேன் என்று சொல்லுகிறார் பேதுரு. அப்பொழுது அவருக்கு ஒரு காட்சி நாம் படிக்கலாம், நேரம் இருக்கும் பொழுது 11ஆம் அதிகாரம். அதே நேரத்திலே கொர்நேலியு ஒரு காட்சி காணுகிறார். பேதுரு என்பவர் வந்து தன் மீது கை வைப்பதாகவும், ஆவியானவர் அவருக்கு அருளப்படுவதாகவும், அவர் திருமுழுக்கு பெறுவதாகவும், அவர் திருப்பொழிவு பெறுவதாகவும் காட்சி. 2 பேரும் ஒரே நேரத்தில் simultaneous vision for Peter and Cornelius the Gentile person. 2 பேரும் சந்திக்கும் பொழுது தான் இதை ஷேர் பண்ணுறாங்க. 2 பேருமே தனக்கு நேர்ந்ததை பேதுரு சொல்கிறார், அவருக்கு கிடைத்த காட்சியை கொர்நேலியஸ் சொல்லுகிறார். என்ன காட்சி? அதனுடைய விளைவை தான் பேதுரு எடுத்து சொல்லுவார். 11ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்திலே அவர் சொல்லுவார், நான் பேச தொடங்கியதும் தூய ஆவி முதலில் நம்மீது இறங்கி வந்தது போல் அவர்கள் மீதும் இறங்கி வந்தது. அவர்கள் மீதும் ஆவியானவர் இறங்கி வருகின்றார். அதனால் ஆவியானவர் இதை செய் என்று சொல்கிறார். ஆவியானவர் புறவினத்தாருக்கும் உண்டு இந்த புதிய பாடம், இந்த புதிய திட்டம், இந்த புதிய கட்டம். அவர்களுக்கு புரிய வைப்பது ஆவியானவர். பாசிட்டிவ்லி he goads us, he pushes us, நம்மை உந்தி தள்ளுகிறார். இதே ஆவியானவர் என்ன செய்கிறார்? 16ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது சுவையான ஒரு நிகழ்ச்சி. 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிக்கின்றோம். இவ்வாறு திருச்சபைகள் நம்பிக்கையில் உறுதி பெற்று நாளுக்கு நாள் எண்ணிக்கையில் பெருகி வந்தன. புதிய புதிய இடங்களில் புதிய புதிய திரு அவைகள், புதிய புதிய கிறிஸ்தவர்கள், புதிய புதிய திருமுழுக்குகள், வளர்ச்சி பயங்கரமாக இருக்குது. என்ன இருக்கணும்? தூய ஆவியானவர் துணை நின்று அவர்களை வழி நடத்தி இருக்க வேண்டும். நம்ம ஆவியானவர் வித்தியாசமானவர். Our Holy Spirit is a different person of God, personhood of God, that among the 3 persons. ஆசியாவில் இறை வார்த்தையை அறிவிக்குமாறு இவங்க போகிறாங்க. பவுலும் பர்னபாவும் ஆசியாவில் இறை வார்த்தையை அறிவிக்காதவாறு தூய ஆவியார் தடுக்கவே இறை வார்த்தையை போதிக்க வேணான்னு சொல்கிறார். அவங்க என்ன பண்ணுறாங்க? வேற ஒரு ஊருக்கு போகிறாங்க. பிசிதியா, கலாத்தியா பகுதிகளை கடந்து சென்றனர். அவர்கள் மீசியா அருகே வந்து பித்தினியாவுக்கு செல்ல முயல்கிறார்கள். சரி, அங்கே போய் அந்த ஊரில் போய் போதிக்கலாம். அங்கும் செல்ல முயன்ற போது இயேசுவின் ஆவியார் அவர்களை அங்கு போக விடவில்லை. முன்னவன் நின்றுட்டாரா அல்லது தடுத்தாரா? எப்படியோ தூண்டுதல் கொடுத்து நெகட்டிவ் இன்ஸ்பிரேஷன். இ ஃபர்பிட்ஸ் டூயிங் சம்திங். ஏன்? ஆவியானவர் நாட் ஓன்லி பாசிட்டிவ்லி ப்ராம்ஸ், எதிர்மறையாகவும் கூட நம்மை தடுத்து நிறுத்துகிறவராக, எதை செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். காரணம் சொல்லப்படுகிறது, பின்பு பவுல் அங்கு இரவில் ஒரு காட்சி கண்டார். அந்த காட்சியில் தான் விளங்குகிறது. அவர் மாசிதோனியாவிலிருந்து ஒருவர் வந்து நின்று, நீர் மாசிதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும் என்று வேண்டினார். இக்காட்சியை பவுல் கண்டதும், நாங்கள் மாசிதோனியாவுக்கு நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று கடவுள் தீர்மானித்துள்ளார் என எண்ணி அங்கு செல்ல வழி தேடினார்கள். ஏனென்றால் மாசிதோனியா தான் ஐரோப்பா கண்டத்துக்குள் நுழைவதற்கான வாயில். சின்ன ஆசியா என்று சொல்கிற ஏசியா மைனரை தாண்டி, ஆசியாவை தாண்டி நற்செய்தி ஐரோப்பாவுக்கு செல்ல வேண்டும், உலகின் கடை எல்லைக்கு செல்ல வேண்டும், ரோமைக்கு செல்ல வேண்டும், சீசர் முன்னால் நிற்க வேண்டும். பவுல் இந்த இயேசு சிலுவையில் அறையப்பட்டவர் உயிர்த்து வாழ்கிறார் என்று அவர் சீசர் முன்னால் சொல்லிவிட்டு சாக வேண்டும். இதற்கு வழிவகுப்பவர் ஆவியானவர். எனவே இந்த சின்ன சின்ன ஊரிலே, சின்ன வட்டத்திலே சுற்றி கொண்டு இருக்க வேண்டாம், தடுத்து நிறுத்தி எங்கே போக வேண்டும் என்றோ அங்கு அனுப்புகிறார். ஆவியானவர் அருமையானவர். அனுபவிக்கொள்ளை எனக்கு ஆவியானவர் வேண்டும். என் வாழ்வில் நான் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லித் தருபவர் ஆவியானவர். எதை செய்யக்கூடாது என்று எனக்கு சொல்லித் தருபவரும் ஆவியானவர். எங்கே சென்றால் ஆபத்து என்று சொல்பவர் ஆவியானவர். எங்கே சென்றால் எனக்கு வாழ்வு உண்டு என்று, வளமை உண்டு என்று சொல்லித் தருபவர் ஆவியானவர். அதுதான் ஆவியோராறு நாம் தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். யார் யாரெல்லாம் ஆவியாரை பெற்றிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் இந்த தெளிவு கிடைக்கும். ஆனால் தான் நம்முடைய இந்த நவநாள் பாடலிலே பாடுகின்றோம், நான் நடக்கும் பாதையில் உம் வெளிச்சம் வேண்டும், நான் எடுக்கும் முடிவுகளில் உம் தெளிவு வேண்டும் என்று நாம் நவநாள் பாடலிலே பாடிக்கொண்டு வருகின்றோம். ஒவ்வொரு நாளும் நாம் இது காலை நேரத்திலே கேட்க வேண்டும். உம்முடைய ஆவி எனக்கு வேண்டும், நான் எதை செய்ய வேண்டும் என்று எனக்கு சொல்ல வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று அவர் தடை செய்ய வேண்டும், தடுக்க வேண்டும், என்னை பாதுகாக்க வேண்டும்.
இதுவும் பாதுகாப்பது தான், அதுவும் பாதுகாப்பது தான். அதை செய்பவர் தான் ஆவியானவர். உருக்கமாக வேண்டுவோம். நாம் காணொலியிலே இந்த நவநாள் ஆராதனையிலே பங்கு பெற்று கொண்டிருக்கிறோம். முடிந்தவர்கள் முழந்தாள் படியிடுவோம். பாரம்பரியமாக ஜெபிக்கப்படுகின்ற ஆவியானவருடைய மன்றாட்டு. முற்காலத்தில் லத்தீனிலே அது பாடுவார்கள். வேனி கிரேயாத்தோ ஸ்பிரித்தோஸ். ரொம்ப அருமையான அர்த்தமுள்ள பாடல். அதனுடைய ஓரளவு மொழிபெயர்ப்பிலே நாம் இப்பொழுது உருக்கமாக ஜெபிக்கின்றோம். உங்களிடம் வரிகள் வார்த்தைகள் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, கண்களை மூடி ஜெபிப்போம். தூய ஆவியாரே இறைவாம், எழுந்தருளி வாரும். விண்ணகத்திலிருந்து உமது அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும். ஏழைகளின் தந்தையே, கொடைகளை கொடுக்கிறவரே, இதயங்களின் பேரொளியே, எழுந்தருளி வாரும். நிறை ஆறுதல் ஆனவரே, ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாளியே, பேரின்ப இரக்கமுள்ள இளைப்பாற்றியே, நோயில் நலமே, வெயிலில் குளிர்ச்சியே, அழுகையில் ஆறுதலே, எழுந்தருளி வாரும். மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொளியே, நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும். உமது தெய்வீகமின்றி மனிதரிடத்தில் குற்றம் இல்லாதது ஒன்றுமில்லை. தூய்மையற்றதை தூய்மையாக்கும், உலர்ந்ததை நனையும், காயங்களை குணமாக்கும், வணங்காததை வணங்கச் செய்யும், உயிரோடு இருப்பதை குளிர்போக்கும், தவறினதை செவனே நடத்தும். உம்மையே நம்பிய எமக்கு திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும். புண்ணிய பேறுகளையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தருளும். ஆமென். ஆவியானவரை உருக்கமாக அழைத்து விவிலியத்திலே நாம் காண்கின்ற இந்த நாட்களிலே காணப்போகின்ற ஆவியானுடைய வெளிப்பாடுகளை எல்லாம் முன்வைத்து உருக்கமாக ஜெபித்து பாடுவோம் இந்த ஆவியானவரின் பாடலை. ஆவியானவரே, தூய ஆவியானவரே, துணையாக வந்தருளும். ஆவியானவரே, தூய ஆவியானவரே, துணையாக வந்தருளும். நான் நடக்கும் பாதைகளில் வெளிச்சம் காண செய்யும். நான் எடுக்கும் முடிவுகளில் தெளிவினை பெற செய்யும். ஆவியானவரே, தூய ஆவியானவரே, துணையாக வந்தருளும். வலிமையின் போர்வையினை எம்மீது விழ செய்யும். 2 மடங்காக ஆற்றலை எமக்கு தாரும். ஆவியானவரே, தூய ஆவி
துணையாக வந்தருளும் எம்பூமியின் முகத்தினையே நீர் புதுப்பிக்க வந்தருளும் எம்முலர்ந்த எலும்புகளை மீண்டும் உயிர் பெற செய்தருளும் ஆவியானவரே தூய ஆவியானவரே துணையாக வந்தருளும் எம்பல்லுவற்ற நிலையினிலே யாம் ஜெபிக்க துணை செய்யும் இயேசுவே ஆண்டவர் என்று யாம் அறிக்கையிட செய்யும் ஆவியானவரே தூய ஆவியானவரே துணையாக வந்தருளும் ஆவியானவரே தூய ஆவியானவரே துணையாக வந்தருளும் துணையாக வந்தருளும். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு
தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று அன்னையை மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரித்து பாடுகின்றோம். வாழ்க வாழ்க என்று அவரை வாழ்த்துவோம். மாசில்லா கன்னியே மாதாவே உம்மே நேசமில்லாதவர் நீசரே ஆவார். வாழ்க 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 மரியே வாழ்க 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 மரியே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். தேவதாயின் மாதம் இது வல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழா. தேவதாயின் மாதம் இது வல்லவோ. பூவிலுள்ள மானிடர்க்கு தேவசூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. பூவில் உள்ள மானிடர்க்கு தேவசூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே.
ஆவலுடன் நாம் எல்லோரும் தேவமரி பதம் கூடி அவருடன் நாம் எல்லாரும் தேவமரி பாதம் கூடி ஆனந்தம் மிகுந்த பல கீதங்களை பாடுவோமே. தேவதாயின் மாதம் இது வல்லவோ. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பும் இல்லையே. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தா ஒரு தப்பும் இல்லையே. இவ்விதமாய் செய்தால் பலன் எவ்வளவோ கூடி வரும். இவ்விதமாய் செய்தால் பலன் எவ்வளவு கூடி வரும். இந்த மாதம் எல்லோருக்கும் நல்ல வரம் சேர்ந்து வர தேவதாயின் மாதம் இது வல்லவோ. தோட்டங்களில் உள்ள பல வாட்டமில்லா புஷ்பங்களை சோடு சோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். தோட்டங்களில் உள்ள பல வாட்டமில்லா புஷ்பங்களை சோடு சோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். கூட்டமாக எல்லோருமே வீட்டில் உள்ள பேரை சேர்த்து கூட்டமாக எல்லோரும் வீட்டில் உள்ள பேரை சேர்த்து கோவிலுக்கு சாரையாக ஆவலுடன் போவோம் வாரி. தேவதாயின் மாதம் இது வல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழா. தேவதாயின் மாதம் இது வல்லவோ. நம்பிக்கை அறிக்கை செய்கின்றோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வல பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மகிழ்வின் மறை உண்மைகளை தியானிக்கின்றோம். முதல் மறையுண்மை, கப்ரியேல் தூதர் புனித கன்னி மரியாவுக்கு தூது உரைத்ததை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும்,
எல்லாரையும் விண்ணக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம். கன்னிமையில் இறைவன் ஒரு கொடுத்தான், அந்த மன்னவனின் அன்னை என்ன திகழ்ந்தாள். கன்னிமையில் இறைவன் ஒரு கொடுத்தான், அந்த மன்னவனின் அன்னை என்ன திகழ்ந்தாள். மனு குலம் வாழ்ந்திட பாதை படைத்தாள், மனு குலம் வாழ்ந்திட பாதை படைத்தாள். இன்னும் அவள் புகழினை பாடிடுவோம், அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம். இரண்டாவது மகிழ்வின் மறை உண்மை. புனித கன்னி மரியா எலிசபெத்தை சந்தித்ததை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். மூன்றாவது மகிழ்வின் மறை உண்மை, இயேசு பெத்லெகேமில் பிறந்ததை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நீரை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, நீர் பெண்களுள் பேறு பெற்றீர். உம்பயிற்றின் கனியாம் கிறிஸ்துவும் பெரியோரே. பரிசுத்த மாமரியே, எங்கள் பரமனின் மாதாவே, பாவியர் எமக்காய் மன்றாடுவீர். இன்றும் இம்மந்திய காலமுமே. அருள் நிறை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, நீர் பெண்களுள் பேறு பெற்றீர். உம்பயிற்றின் கனியாம் கிறிஸ்துவும் பெரியோரே. பரிசுத்த மாமரியே, எங்கள் பரமனின் மாதாவே, பாவியர் எமக்காய் மன்றாடுவீர். இன்றும் இம்மந்திய காலமுமே. அருள் நிறை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, நீர் பெண்களுள் பேறு பெற்றீர். உம்பயிற்றின் கனியாம் கிறிஸ்துவும் பெரியோரே. பரிசுத்த மாமரியே, எங்கள் பரமனின் மாதாவே, பாவியர் எமக்காய் மன்றாடுவீர். இன்றும் இம்மந்திய காலமுமே. அருள் நிறை மரியே வாழ்க, ஆண்டவரும்
உம்பயிற்றின் கனியாம் கிறிஸ்துவும் பெரியோரே. பரிசுத்த மாமரியே, எங்கள் பரமனின் மாதாவே, பாவியரெமக்காய் மன்றாடுவீன், இன்றும் எம்மந்திய காலமுமே. அருள் நீரை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே, நீர் பெண்களுள் பேறு பெற்றீர், உம்பயிற்றின் கனியாம் கிறிஸ்துவும் பெரியோரே. பரிசுத்த மாமரியே, எங்கள் பரமனின் மாதாவே, பாவியர் எமக்காய் மன்றாடுவீன், இன்றும் எம்மந்திய காலமுமே. அருள் நீரை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே, நீர் பெண்களுள் பேறு பெற்றீர், உம்பயிற்றின் கனியாம் கிறிஸ்துவும் பெரியோரே. பரிசுத்த மாமரியே, எங்கள் பரமனின் மாதாவே, பாவியர் எமக்காய் மன்றாடுவீன், இன்றும் எம்மந்திய காலமுமே. அருள் நீரை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே, நீர் பெண்களுள் பேறு பெற்றீர், உம்பயிற்றின் கனியாம் கிறிஸ்துவும் பெரியோரே. பரிசுத்த மாமரியே, எங்கள் பரமனின் மாதாவே, பாவியர் எமக்காய் மன்றாடுவீன், இன்றும் எம்மந்திய காலமுமே. அருள் நீரை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே, நீர் பெண்களுள் பேறு பெற்றீர், உம்பயிற்றின் கனியாம் கிறிஸ்துவும் பெரியோரே. பரிசுத்த மாமரியே, எங்கள் பரமனின் மாதாவே, பாவியர் எமக்காய் மன்றாடுவீன், இன்றும் எம்மந்திய காலமுமே. அருள் நீரை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே, நீர் பெண்களுள் பேறு பெற்றீர், உம்பயிற்றின் கனியாம் கிறிஸ்துவும் பெரியோரே. பரிசுத்த மாமரியே, எங்கள் பரமனின் மாதாவே, பாவியர் எமக்காய் மன்றாடுவீன், இன்றும் எம்மந்திய காலமுமே. அருள் நீரை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே, நீர் பெண்களுள் பேறு பெற்றீர், உம்பயிற்றின் கனியாம் கிறிஸ்துவும் பெரியோரே. பரிசுத்த மாமரியே,
எமக்காய் மன்றாடுவீர். இன்றும் எம்மந்திய காலமுமே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். நான்காவது மகிழ்வின் மறையுண்மை, இயேசு கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன்.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். இதயம் மகிழுதம்மா, துயர்கரைகள் மறையுதம்மா, உள்ளமும் துள்ளுதம்மா, உந்தன் தாய்மையின் நினைவாலே அம்மா. இதயம் மகிழுதம்மா. தாயென்னும் போதினிலே மனம் தான் உன்னை தேடுதம்மா. தாயென்னும் போதினிலே மனம் தான் உன்னை தேடுதம்மா. ஈன்ற தாயும் போற்றும் முந்தன் பாதம் பணிந்திடுவேன் அம்மா. இதயம் மகிழுதம்மா, துயர்கரைகள் மறையுதம்மா, உள்ளமும் துள்ளுதம்மா, உந்தன் தாய்மையின் நினைவாலே அம்மா. இதயம் மகிழுதம்மா. ஐந்தாவது மகிழ்வின் மறையுண்மை. காணாமல் போன இயேசுவை கோவிலில் கண்டடைந்ததை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். தயை நீரை தாயே, அரசியே வாழ்க, எங்களின் வாழ்வே தஞ்சம் நீயே. இப்பரதேசம் ஏவையின் மைந்தர் உம்மையே நோக்கி அழைக்கின்றோமே. கண்ணீர் சூழ்ந்த உலகில் நின்று கவலை மிகுந்து கண்ணீர் சிந்தி உம்மையே நோக்கி பெருமூச்சறிந்தோம். தயை நீரை கண்களை எம்பால் திருப்பும், எமக்காயின்றும் பரிந்திடும் தாயே. வாழ்வின் முடிவில் உம் திருக்கனியாம் திவ்ய இயேசு தரிசனம் தாரும். தயையே அன்பே கன்னி மரியே. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே கனிவுடன் கேட்டருளும். கிறிஸ்துவே கனிவுடன் கேட்டருளும். விண்ணக தந்தை இறைவாம், உலகத்தை மீட்ட மகன் இறைவாம், தூய ஆவியாராம் இறைவாம், எங்கள் மேல் இரக்கமாயிரும், எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனிதம் நிறைந்த மாமரியே, இறைவனின் புனித அன்னையே, கன்னியருள் உயர்ந்த கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவை ஈன்ற அன்னையே,
அவையின் அன்னையே, இறையருளின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய்மை மிகுந்த அன்னையே, தன்னிமை குன்றா அன்னையே, மாசு இல்லாத அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவக்கரையில்லா அன்னையே, அன்புக்குரிய அன்னையே, வியப்புக்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நல்ல ஆலோசனை அன்னையே, படைத்தவரின் அன்னையே, எங்கள் மீட்பரின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பேரறிவு மிகு அன்னையே, வணக்கத்துக்குரிய அன்னையே, போற்றுதற்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வல்லமையுள்ள கன்னியே, பரிவு உள்ள கன்னியே, நம்பிக்கைக்குரிய கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீதியின் கண்ணாடியே, ஞானத்திற்கு உறைவிடமே, எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞானம் நிறைந்த பாத்திரமே, மாட்சிக்குரிய பாத்திரமே, பக்தி நிறைந்த பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறைபொருளான ரோஜாவே, தாவீது அரசரின் கோபுரமே, கந்தமயமான கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொன்மயமான கோவிலே, உடன்படிக்கையின் பேழையே, விண்ணகத்தின் வாயிலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விடியற் கால விண்மீனே, நோயுற்றோரின் ஆரோக்கியமே, பாவிகளுக்கு அடைக்கலமே,
துயருருவோருக்கு ஆறுதலே கிறிஸ்துவர்களின் துணையே வான தூதர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். முதுபெரும் தந்தையரின் அரசியே இறைவாக்கினர்களின் அரசியே திருத்தூதர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். மறை சாட்சியரின் அரசியே இறையடியார்களின் அரசியே கன்னியர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். அனைத்து புனிதர்களின் அரசியே அமல உற்பவியான அரசியே விண்ணேற்பு அடைந்த அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். திருச்செபம் மாலையின் அரசியே அமைதியின் அரசியே இந்திய நாட்டின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் உன்னத இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் உலகின் பாவங்களை போக்கும் உன்னத இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் உலகின் பாவங்களை போக்கும் உன்னத இறைவனின் செம்மறியே எங்கள் மேலிரக்கமாயிரும் எங்கள் மேலிரக்கமாயிரும் எங்கள் மேலிரக்கமாயிரும். இறைவனின் புனித அன்னையே, இதோ அடைக்கலம் நாடி வந்தோம். எங்கள் தேவைகளில் எங்களை புறக்கணியாதேயும். மாட்சிக்குரிய கன்னிகையே, விண்ணுலக பேறு பெற்ற அரசியே, அனைத்து துன்பங்களிலிருந்தும் எங்களை காத்தருளோம். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, முழு மனதுடன் திருத்தாள் பணிந்திருக்கும் இக்குடும்பத்தை கண்ணோக்கி அருளும். எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் பரிந்துரையால் பகைவர் அனைவரின் தாக்குதலிலிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.